இந்த இறந்தவங்கெல்லாம் சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும் தன்னை யார் கொண்டான்றது. ஆனால் இது உண்மையே நடந்திருக்கு. 1896 எல்வா சோனான்றவங்க வெஸ்ட் விர்ஜீனியாவில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அதே பகுதியை சேர்ந்த எட்வர்டுன்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரியாக 3 மாதம் போகுது, எல்வா இறந்து கிடக்குறாங்க அவங்க வீட்டில். இது இயற்கை மரணமாக அறிவிக்கப்பட்டு எல்வாவோட பாடி புதைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு எல்வா தன்னை ஆவியாக பார்த்ததாகவும், எப்படிலாம் எட்வர்ட் அவங்கள அப்யூஸ் பண்ணதாகவும், எப்படி கழுத்தை நெரித்து அதாவது உடைத்து கொலை பண்ணாரு அப்படின்றதையும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ரீஇன்வெஸ்டிகேட் ஆகுது அவங்க அம்மாவோட தீராத முயற்சி. இந்த பாடி எடுத்து ரீஎக்ஸாமின் பண்ணும்போது அவங்க சொல்கிற டிஸ்கிரிப்ஷனோட இது மேட்ச் ஆகுது. எப்படி கழுத்தை உடைத்த அடையாளங்களும் எல்லாமே மேட்ச் ஆகுது. இறுதியாக எட்வர்ட் கொலை குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. 1900ஆம் ஆண்டு அவர் சிறையில் இறந்துடுறாரு. கிரீன் பெர்ரி ஹோஸ்ட்ன்ற ஒரு போர்டு இன்னும் வெஸ்ட் விர்ஜீனியாவில் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இன்டர்நெட்டில்.